வணக்கம் நேயர்களே, இந்த பண்டிகை ஸ்பெஷலில் நம்ம 2 ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து வெல்லத்தை வச்சு செய்யக்கூடிய வெள்ளை சாதம், இன்னொன்று வந்து அப்பம். இந்த 2 ரெசிபீஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த வெள்ளை சாதம் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். வெள்ளை சாதம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வேக வைத்த சாதம் 2 கப், பொடித்த வெல்லம் 1/2 கப், வாழைப்பழம் 2, துருவிய தேங்காய் 1/4 கப், முந்திரி 2 டேபிள் ஸ்பூன். வெள்ளை சாதத்துக்கு உண்டான பொருட்கள் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இது வந்து ஒரு பண்டிகை நாள் அன்னைக்கு நம்ம வந்து சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னு நினச்சா ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு நெய்வேத்தியத்துக்கு உண்டான ஒரு ரைஸ். அது மட்டும் இல்லாமல் இது வந்து எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 65 வருஷத்துக்கு மேலே எங்கள் பாட்டி வந்து பொங்கல் அன்னைக்கு ரெகுலராக பண்ணக்கூடிய ஒரு ரைஸ் ரெசிபி இது. இது வந்து ஸ்டார்ட் ஆனது வந்து யூஸ்வலாக அங்கே பொங்கல் பண்ணும்போது பொங்கல் நல்லா பொங்கினதுக்கப்புறம் சூரியனுக்கு படைக்கும்போது அந்த வெள்ளை சாதத்தை மட்டும் எடுத்துட்டு அது மேலே ஒரு துண்டு வெல்லம், வாழைப்பழம், அதுக்கப்புறம் தேங்காய் அதை வச்சு சூரியனுக்கு படைப்பாங்க. அதுக்கப்புறம் அதை பிசைஞ்சு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும், எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க எல்லாருக்கும் அவங்க வந்து கொடுப்பாங்க. பட் இதை வீட்டில் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சி போனதால் இது ஒரு டிஷ்ஷாகவே வந்து மாறிடுச்சு எங்கள் வீட்டில். நான் வந்து இது எங்கள் வீட்டில் மட்டும்தான் பழக்கம் அப்படின்னு நினச்சேன். பட் நான் கல்யாணமாகி வந்ததுக்கப்புறம் எங்கள் நாத்தனார் வீட்டில் சரி, மாமியார் வீட்டில் சரி, எல்லாருமே வந்து சூரியனுக்கு படைக்கும்போது இந்த மாதிரி வெள்ளை சாதத்து மேலே வெல்லம், தேங்காய், பழம் இதை வச்சு தான் சூரியனுக்கு படைக்கிறதா சொன்னாங்க என்கிட்ட. ஸோ இது உங்கள் எத்தனை வீடுகளில் இந்த பழக்கம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. பட் இது வந்து ஒரு பிகினராக நீங்கள் இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, ஒரு சக்கரை பொங்கல் பண்ண முடியல, பட் உங்களுக்கு ஒரு டக்குன்னு ஒரு ஸ்வீட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் இந்த சாதம் வேகிற டைம் தான் உங்களுக்கு வந்து ஆகக்கூடிய டைம். அந்த சாதம் வெந்துருச்சுன்னா, இல்லை வெந்த சாதம் ரெடியாக வச்சுருக்கீங்க சாமிக்கு வைக்கிறதுக்குன்னா டக்குன்னு நம்ம பண்ணிடலாம். எந்த பண்டிகைனாலுமே நம்ம வந்து சாமிக்கு படைக்கும்போது தேங்காயும் பழமும் நம்மளுக்கு முக்கியம், வெல்லம் நம்மளுக்கு முக்கியம். இது எல்லாமே இந்த பர்டிகுலர் ரெசிபியில் இருக்குது. ஸோ இந்த வெள்ளை சாதம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இங்கே வந்து ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம். சாதம் வந்து ஆறி போய் இருக்கக்கூடாது, சூடாக இருக்கணும். ஆறி போச்சுன்னா உங்களுக்கு கலக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாயிடும். இந்த சாதம் வந்து நம்ம வேக வச்சு இந்த மாதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப குழஞ்சி இருக்கக்கூடாது. நல்ல உதிரியாக இந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நல்லா லூசன் அப் பண்ணிவிட்டு இதில் வந்து பொடிச்ச வெல்லம், இப்போ வந்து கடைகளில் உங்களுக்கு பொடி பண்ண வெல்லமே ரெடிமேடாக கிடைக்கிது. நீங்கள் பொடி பண்ண வெல்லமே போடுறீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அப்படியே போட்டுக்கலாம். இல்லை மண்டை வெல்லம் தான் வீட்டில் இருக்குது, அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த வெல்லத்தை கொஞ்சம் நல்லா செதுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நான் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஜஸ்ட்டு அந்த மண்டை வெல்லத்தை வந்து கொஞ்சமாக தண்ணி, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு அந்த வெல்லத்தை லைட்டாக காய்ச்சிட்டிங்க அப்படின்னா வடிகட்டிடலாம். இது எதுக்கு பண்ண சொல்கிறேன்னா அதில் மண் இருக்கும். இது வந்து நம்ம டைரெக்டாக போடும்போது அந்த வெல்லத்தில் வந்து மண் இல்லாமல் பார்த்துக்கணும். அதனால் இந்த மாதிரி வடிகட்டி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து இந்த பொடிச்ச வெல்லத்தை லைட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சி வடிகட்டிட்டு லேசாக ஒரு நிமிஷம் அப்படி காய்ச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் திக்கன் ஆகிடும். அந்த மாதிரி திக்கனான வெள்ளைப்பாகு இது. ஸோ உங்களுக்கு பாகு பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு வெல்லம் வந்து கரையிறதுக்கு தான் உங்களுக்கு வந்து அடுப்பில் வைக்கணும். கரைஞ்ச உடனே நீங்கள் வடிகட்டிடுங்க. மெயினாக இதில் பர்பஸ் வந்து அதில் இருக்கிற மண் போயிடணும், அதுக்காகத்தான். ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த வெல்லத்தை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெள்ளைப்பாகை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நான் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட்லேயே தான் பண்ணணும்னு இல்லை, கூட குறைச்சி பண்ணிக்கலாம். சில வீடுகளில் இனிப்பு ஜாஸ்தி பிடிக்கும், சிலருக்கு கம்மியாக பிடிக்கும். உங்களுக்கு வீட்டில் எந்த அளவுக்கு இனிப்பு சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய இனிப்பு சாப்பிடக்கூடிய வீடாக இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெல்லம் போட்டுக்கலாம், கம்மியாக வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம். இந்த வெல்லத்துக்கு வந்து நம்மளுக்கு இதுதான் ப்ரொப்போர்ஷன் அப்படிங்கிறது கிடையாது.
இப்போ ஜென்ரலாக வந்து நிறைய பேர் வீடுகளில் ஸ்வீட் அப்படின்னா 1:2 போடுவாங்க. எங்கள் வீட்டிலலாம் வந்து 1:1 தான் யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் ரொம்ப இனிப்பு இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு விருப்பமோ அந்த அளவுக்கு இனிப்பு போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ நான் வந்து அந்த வெல்லத்தை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த வெள்ளை சாதத்தில் நெய் கிடையாது, ஏலக்காய் கிடையாது. ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கிறீங்க, உங்களுக்கு நெய் போடணுன்னா ஜஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் ஏன்னா இதில் நெய் போட்டுட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து மாறி போயிடும் உங்களுக்கு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்து இப்போது இந்த துருவின தேங்காய் தேவையான அளவுக்கு நம்ம துருவின தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து நான் மெஷர்மெண்ட்ஸ்க்கு கொடுத்ததை விட உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தேங்காய் கொஞ்சம் நிறைய விரும்பி சாப்பிடுவாங்கன்னா ஜாஸ்தி பண்ணிக்கலாம். அவ்வளோ விருப்பம் இல்லை அப்படின்னா கம்மி பண்ணிக்கோங்க. இந்த நெய்வேத்தியம் வந்து நான் என்னோடய வீட்டில் எல்லா பண்டிகையிலையும் பண்ணிடுற ஒரு நெய்வேத்தியம். ஏன்னா இது ரொம்ப ஈஸியாக நம்ம டக்குன்ட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் வேர்ல்டில் நம்மளுக்கு சில சமயம் அந்த இது செய்ய முடியலையே அப்படிங்கிற அந்த கில்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கில்ட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக ஒரு ரெசிபி இருந்தது அப்படின்னா யார் வேணாலும், ஒரு பிகினராக இருக்கலாம், இல்லை நீங்கள் படிக்கிறதுக்காக வெளியூர் போயிருக்கலாம், டக்குன்னு ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி குவிக்காக நீங்கள் பண்ணிடலாம். இல்லை ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரீங்க, அப்போ நிறைய இந்த பூவன் வாழைப்பழம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த வாழைப்பழம் அந்த தேங்காய் அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ரெசிபி உடனே செஞ்சு, இது பண்டிகைக்கு தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது. ஒரு நார்மல் டேயில் ஒரு வீட்டில் ஒரு பார்ட்டி வச்சுருக்கீங்க, இல்லை சும்மா இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் அவைலபிளாக இருக்குது, ஒரு இனிப்பு சாப்பிடணும் அப்படின்னு தோணுதுன்னா கூட நீங்கள் இதை தாராளமாக செஞ்சு சாப்பிடலாம். ஸோ இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் இன்னும் கூட இந்த ஃபுல் தேங்காவை ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். கிளறிட்டு இது பண்டிகை நாளில் பண்ணுறீங்க அப்படின்னா பூவன் வாழைப்பழம் யூஸ் பண்ணுங்கள். வேறு நாட்களில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏலக்கியோ இல்லை வீட்டில் எந்த வாழைப்பழம் இருக்குதோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பூவன் பழம் வந்து நிறைய பண்டிகை அப்போது வந்து சாமிக்கு வைக்கிறதுக்கு மோஸ்ட்டாக வந்து பூவன் பழம் தான் எல்லாருமே வைப்பாங்க. அண்ட் மோர் ஓவர் நான் எதுக்கு பூவன் பழம் சொல்கிறேன்னா, பூவன் பழத்தில் ஒரு லேசான ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும். அது வந்து இந்த ரைஸில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாப்பிடும்போது அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நம்ம வந்து இந்த பழத்தை என்ன பண்ண போகிறோன்னா, ஜஸ்ட்டு இப்படி ஒரு கட், அதுக்கப்புறம் இப்படி ஒரு வெட்டு. இதை நறுக்கி தான் போட போகிறோம். நம்ம இதை வந்து பிசிக்கி போட போகிறதில்ல. ஜஸ்ட் இப்படி பீசஸாக கட் பண்ணி போட்டுருங்க. இந்த மாதிரி ஜஸ்ட் பீசஸாக கட் பண்ணி போட்டுருங்க. ஸோ இப்படி 4ஆக கட் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சைஸ் கரெக்டாக இருக்கும் அந்த ரைஸில் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது. ஸோ இந்த பழத்தை போட்டாச்சு. நம்ம இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பொடிச்ச வெல்லம் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாதம் வந்து நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த உருக்குன வெல்லம் பாக எடுத்து ஊற்றுற வெல்லமாக இருந்ததுன்னா ஊற்றுன உடனே கொஞ்சம் வாட்டரியாக இருக்குதுன்னு பயந்துடாதீங்க. அது லேசாக அந்த வாட்டர் கன்சிஸ்டன்சி தெரியும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த சாதம் வந்து அந்த ஈரப்பசையை வந்து உறிஞ்சிடும். அதனால் உங்களுக்கு அதுக்கப்புறம் ட்ரையாக பொல பொலன்னு ஆகிடும். அதனால் கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருக்குதே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து பொடிச்ச வெல்லம் போடுறீங்கன்னா சூடு சாதத்தில் போடும்போது உங்களுக்கு வாட்டர் நிற்காது. பாகு எடுத்து பண்ணும்போது தான் இந்த லேசாக அந்த ஈரப்பதம் தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து முந்திரி வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம். இது வறுத்த முந்திரி கிடையாது, ஜஸ்ட்டு பச்சை முந்திரி தான். உடச்ச பச்சை முந்திரியை அப்படியே இதில் போட்டுடுறோம் நம்ம. அவ்வளோதான். இது ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸில் நம்ம வந்து கடகடன்னு பண்ணிடலாம். இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
இதில் லாஸ்ட்டாக கொஞ்சம் முந்திரி போட்டுடலாம் நடுவில். ஸோ இப்போ இந்த வெள்ளை சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ரெசிபி வந்து அப்பம். அப்பம் அப்படிங்கிறது எண்ணெயில் பொரிச்சு பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ஐட்டம். இதுக்கு வந்து நீங்கள் மைதா யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லைன்னா கோதுமை மாவு யூஸ் பண்ணி பண்ணலாம். கோதுமை மாவு யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்காது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். பட் மைதா யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் அந்த கிறிஸ்ப்னஸ் லைட்டாக வரும். அப்பம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: மைதா அல்லது கோதுமை மாவு 1 கப், ரவை 1/4 கப், சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரை 1/4 கப், பூசணி விதை அல்லது முந்திரி பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், வாழைப்பழம் 2, நறுக்கிய தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் பொரிப்பதற்கு, ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப்ல இருந்து 1/2 கப் அளவுக்கு நீங்கள் ரவை எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த ரெகுலர் சூஜி ரவை இருக்கு இல்லையா, வெள்ளை ரவை, அந்த ரவை தான் இன்றைக்கி வந்து இதில் போட போகிறோம். அது கூட நம்ம போடுறதுக்கு வந்து நான் இங்கே ப்ரௌன் சுகர் வச்சுருக்கேன். நீங்கள் வெல்லம் போடலாம், இல்லைன்னா ப்ரௌன் சுகர் போடலாம், இல்லை வெள்ளை சக்கரை தான் வீட்டில் இருக்குது அப்படின்னா அதை கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு எந்த சுகர் அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். இதில் முந்திரி பருப்பு இல்லைன்னா பூசணி விதை அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் போதும், இல்லை இது ரெண்டையுமே சேர்த்து கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து நம்மளுக்கு ஒரு க்ரன்ச் ஃபேக்டர் கொடுக்கறதுக்கு. ப்ளஸ் பூசணி விதை வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி டிஷ்ஷஸில் நம்ம வந்து சேர்த்தோம் அப்படின்னா அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் வந்து மெக்னீஷியம் கண்டென்ட் நிறைய இருக்குது. லேடிஸ் எஸ்பெஷலி ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே ரொம்ப ஹெடேக் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா, நாட் 40 இயர்ஸ்னு கூட கிடையாது, ரெகுலராகவே மெக்னீஷியம் லெவல் வந்து நம்ம உடம்புல கம்மியாச்சுன்னா ஜாஸ்தி தலைவலி இருக்கும். ஸோ ஹெடேக் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து மெக்னீஷியம் இன்டேக் கரெக்டாக இருக்கணும். அதனால் ஹெடேக் ப்ராப்ளமை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து மெக்னீஷியம் ரிச் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிடணும். அதே மாதிரி கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா அது கூடவே இந்த மெக்னீஷியம் டெஃபிஷியன்சியும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் எப்போவுமே வந்து ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே லேடிஸ் எல்லாருமே வந்து கால்சியம், மெக்னீஷியம், அயன் இந்த 3உடைய இன்டேக்கும் வந்து கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்கணும். எவ்ரிடே மெனுவில் உங்களுடைய இன்டேக் ஆஃப் கால்சியம், மெக்னீஷியம் அண்ட் அயன் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இது வந்து இந்த பூசணி விதை இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னா, பாதாம் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். ஏதோ ஒரு பருப்பு, இந்த மாதிரி நட்ஸில் எந்த ஒரு நட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. அண்ட் பூசணி விதை வந்து உங்களுக்கு ரொம்ப விலை ஜாஸ்தி கூட கிடையாது. ஒரு பேக்கெட் வாங்கி நீங்கள் ஃப்ரீசரில் போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு 2-3 மந்த்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ்க்கு பேக் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு பண்டிகை நாளில் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணின தேங்காயும் சேர்த்து போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் இதுவுமே நல்ல ஹை ஃபைபர் அண்ட் நம்மளோட கட் ஹெல்த்துக்கு வந்து தேங்காய் ரொம்ப நல்லது. அதனால தான் இது எல்லாத்தையும் வச்சுருக்கேன். ப்ளஸ் இன்றைக்கி வந்து நல்ல பழமாக இருக்கக்கூடிய 2 பழம் வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க இது போடுறதுக்கு. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வாழைப்பழத்தை முதல்ல மசிச்சிடலாம். இது வந்து மேஷ் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ நல்ல பழமாக இருக்கக்கூடிய மாதிரி ஒரு 2 வாழைப்பழத்தை எடுத்துட்டு நல்லா இதை வந்து ஒரு மேஷர் வச்சு மசிச்சு விட்டுடலாம். நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 இல்லைன்னா 3 பழம், சின்னதாக இருந்ததுன்னா ஒரு 3 பழம் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்மளுக்கு சோடா மாவெல்லாம் கிடையாது, பேக்கிங் பவுடரோ சோடா மாவோ கிடையாது. பட் இந்த வாழைப்பழம் போடுறதால என்ன ஆகும்னா அந்த அப்பம் வந்து நல்ல ஏரியாக இருக்கும். அதுக்குள்ளே வந்து அந்த ஏர் பாக்கெட்ஸ் நல்லா ஃபார்ம் ஆகி அது சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த வாழைப்பழத்தை போட்டு நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இதில் நம்ம வந்து முதல்ல 1 கப் மைதா மாவு, இந்த மைதா மாவு கூடயே ரவை, இது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ரவை இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். ரவை எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து ரவை சேர்க்குறது. வெறும் மைதா மாவு போட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி சவுக்குன்னு இருக்கும், அது வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். ரவை போட்டிங்கன்னா லைட்டாக கொஞ்சம் ஒரு கிறிஸ்பி டெக்ஸ்சர் கிடைக்கும். ஸோ இதை போட்டதுக்கப்புறம் இதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சுகர், எவ்வளோ இனிப்பு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதில் சுகர் போட்டுக்கோங்க. வாழைப்பழத்தோட இனிப்பையும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு தண்ணி ஊற்ற போகிறோம். இதில் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. தோசை மாவு பதத்துக்கும் சப்பாத்தி மாவு பதத்துக்கும் நடுவில் இருக்கணும். லைட்டாக லிக்விடியாக இருக்கணும், அதே சமயம் ரொம்பவும் லிக்விடியாக இருக்கக்கூடாது. ஒரு விஸ்க் வச்சு நீங்கள் இது பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை மிக்ஸ் பண்ணும்போதே நம்ம வந்து இதில் இந்த பூசணி விதை போட போகிறோம். மெக்னீஷியம் வந்து உங்களுக்கு போன் ஹெல்த்துக்கு நல்லது, ஹெடேக் வராமல் பாதுகாக்கும். பிளட் ப்ரெஷர் வந்து ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு பூசணிக்காய் விதை வந்து ரொம்ப நல்லது. இந்த பூசணி விதை இல்லை அப்படின்னா சன்ஃப்ளவர் சீட்ஸ் கூட போட்டுக்கலாம். நீங்கள் எனி சீட், உங்களுக்கு என்ன விதை இருக்குதோ அதை நீங்கள் இது பண்ணுங்கள். வீட்டில் பூசணிக்காய் வாங்குறீங்க அப்படின்னா சின்ன வயசில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, எங்கள் நானம்மா வந்து இந்த மாதிரி பூசணிக்காய் விதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு தட்டில் போட்டு வெயிலில் கொண்டு போய் காய வச்சுருவாங்க. அதை நாங்கள் ஃப்ரீ டைமில் சும்மா ஈவினிங் உட்காந்துட்டு அந்த விதையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு அந்த பருப்பை சாப்பிடுவோம். பட் இப்போ வந்து யாருமே அந்த மாதிரி ஒரு ஸ்நாக்கை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதே இல்லை. நம்ம வந்து இதை மாதிரியாவது நம்ம பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஷ்ஷஸில் அதை சேர்த்தோன்னா அதோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது பூசணி விதையில். ஸோ ஹார்ட் ஹெல்த்துக்கும் நல்லது. இதில் இப்போது மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் இந்த வெட்டி வச்சுருக்கிற தேங்காய், இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய பத்தையாக போட்டிங்கன்னா அப்போ நீங்கள் வந்து அந்த அப்பம் பொரிக்கும் போதும் நல்லா இருக்காது. ஸோ இந்த கட் பண்ணினா தேங்காய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதம் வந்து இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும், இவ்வளோ திக்காக இருக்கக்கூடாது. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பொரிக்கும் போது நல்லா அந்த ரவை வந்து ஊறி உங்களுக்கு வந்து அப்போ நல்லா பொங்கி உப்பி வரும். இப்போ இந்த ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் எடுத்துட்டு நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நான் ஏற்கனவே நம்ம இதை மிக்ஸ் பண்ணும்போதே ஆன் பண்ணிட்டேன், அதனால் சூடாயிடுச்சு. ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் உங்களுக்கு. ஸோ இந்த திக்கான பதத்தில் இருக்கணும். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது நீங்கள் பெரிய பெரிய அப்பமாவும் போடலாம், இல்லை சின்ன சின்ன அப்பமாவும் போடலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி பண்ணிக்கலாம். நான் இப்போ 3 சின்ன அப்பம் போட்டிருக்கேன்.
இது வந்து இண்டக்ஷன் அடுப்பு அப்படிங்கிறதால நான் ஃப்ளாட் பேஸ் கடாய் தான் வைக்கணும் அப்படிங்கிறதால இதில் பண்ணிகிட்ருக்கேன். பட் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கேஸ் அடுப்பில் பண்ணையில் நல்ல குழியாக இருக்கக்கூடிய கடாயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட நல்ல அழகாக உப்பி வரும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளாட் பேஸ் இருக்கும்போது கொஞ்சம் நிறைய எண்ணெய் தேவைப்படும் நம்மளுக்கு பொரிக்கிறதுக்கு. ஸோ லேசாக நீங்கள் பொரிக்கும்போது லைட்டாக இந்த நடுவில் ரிலீஸ் பண்ணி விடணும், இல்லைன்னா அடி வந்து பிடிச்சிக்கும். லேசாக இப்படி இதில் நம்ம நிறைய ஐட்டம்ஸ் போட்டிருக்கிறதால ஷேப் வந்து பர்ஃபெக்ட் ரவுண்டாக வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் ரவுண்ட் ஷேப் வராது. அப்படி உங்களுக்கு பர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப் வேணும் அப்படின்னா ஒரு குழியான கடாயில் ஒரு அப்பமாக போட்டிங்கன்னா நல்ல அழகான ரவுண்ட் ஷேப்ஸ் வரும். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் தேங்காய், பத்தைகள், அதுக்கப்புறம் வந்து பூசணிக்காய் எல்லாமே போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் நம்மளுக்கு வந்து அந்த ஷேப்பை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நல்ல புளி கடாயில் நீங்கள் போடும்போது நல்ல ரவுண்டாக உங்களுக்கு வரும். இப்போ இது வந்து நல்ல கோல்டன் ப்ரௌனாக ஆகட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா உப்பி இருக்குது பாருங்கள். இந்த உப்பி வர்றதுக்காக தான் நம்ம வந்து இதில் வாழைப்பழம் சேர்க்குறோம். அந்த வாழைப்பழமும் ரவையும் சேரும்போது நல்லா நம்மளுக்கு அந்த ஏரியா இருக்கும் அந்த அப்பம். ஸோ இந்த மாதிரி நல்லா உப்பிருச்சு பாருங்கள். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கலரில் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும். இந்த அப்பம் சுடும்போது மீடியம் ஃப்ளேமில் மெதுவாக தான் நீங்கள் சுடணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு வெளியில் ப்ரௌன் ஆகிடும், உள்ள மாவாகவே இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் ஸ்லோவாக அதை வந்து நல்ல 2 பக்கமும் திருப்பி விட்டு அது மேலே இந்த மாதிரி எண்ணெயை வந்து லைட்டாக அப்படி அது மேலே தெளிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த அப்பம் வந்து உள்ளே நல்லா வெந்திருக்கும். இல்லைன்னா உள்ளே வந்து மாவாகவே இருக்கும். எண்ணெயை வந்து இப்படி லேசாக அது மேலே தெளித்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வரும்போது நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி இந்த கடாயோட சைட்லேயே லேசாக இப்படி அமுக்குனாப்பில் வைங்க. அப்போ தான் அதிலேருந்து எண்ணெய் எல்லாம் வடிஞ்சிரும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த அப்பம் ரெடி பண்ணிட்டோம். அப்பம் வந்து நீங்கள் எந்த ஒரு பண்டிகையில் எண்ணெய் பலகாரம் செய்யணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இதை செய்யலாம். அண்ட் ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்கு பேக் பண்ணுறதுக்கும் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மிட் டே பிரேக்கு வந்து கோதுமை மாவு போட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இவ்வளோ எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ண விரும்பலை அப்படின்னா புளிப்பணியார சட்டி இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு இந்த அப்பத்தை வந்து 2 சைடும் சுட்டிங்கன்னா அதுவுமே வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியரான ஒரு வெர்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ அப்பமும் ரெடி ஆகிடுச்சு, வெள்ளை சாதமும் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்டியான 2 டிஷ்ஷஸ், வெள்ளை சாதம், அப்பம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பண்டிகையை நல்லபடியாக கொண்டாடுங்க, ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. மீண்டும் வேறு ரெசிபியோட உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுது சுஷீலா ராஜசேகர். தேங்க்யூ.